இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. பாமக செயல் தலைவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக செயல் தலைவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தந்தை மகன் இடையேயான மோதல் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் தொடர்ந்து அன்புமணி மீதான நடவடிக்கை எடுக்கும் பணிகளை ராமதாஸ் தீவிரப்படுத்தியுள்ளார். அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழுவில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில் பொதுவெளியில் ராமதாஸின் போக்கு தொடர்பாக அன்புமணி பேசியது தொடர்பாக ராமதாஸ் தலைமையிலான செயற்குழுவில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புமணி கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக தலைவராக இனி தானே செயல்படுவேன் என்று ராமதாஸ் அறிவித்திருந்தார். அன்புமணி செயல் தலைவர் மட்டுமே என்றும் அறிவித்திருந்தார். அந்த வகையில் செயல் தலைவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழுவில் மாறி மாறி நிர்வாகிகளை நியமிப்பது நீக்குவது என்று இருவரும் செயல்பட்ட நிலையில் இருவரும் தற்போது ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். தற்போது அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான செயல்களில் இறங்கியிருக்கிறார் ராமதாஸ் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸின் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது, நிறுவன தலைவருக்கு களங்கம் உருவாக்கும் வகையிலான செயல் கண்டிக்கத்தக்கது என்று செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தனது மகள் காந்திமதியை மேடைக்கு அழைத்து அமரச் சொல்லி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ராமதாஸ் என்ற அண்மை செய்தியும் பார்க்கிறோம். ராமதாஸ் தலைமையிலான இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த ஒரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கிறது. தனது மகள் காந்திமதிக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார் ராமதாஸ் என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்டு பெறலாம். காமராஜ், இன்னைக்கு நடந்த செயற்குழுல என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? செயற்குழுல நடந்த விஷயங்கள் என்ன? பாமகனுடைய மாநில செயற்குழு கூட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய பாமந்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமாக 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கூடிய 11வது தீர்மானம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்துல கட்சியில இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது கட்சி விதிகளின்படியும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு விசாரணை நடத்தி தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்து பிறகு நடவடிக்கை எடுத்து கட்சியின் மாண்பையும் நிறுவன தலைவரை பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நிறுவனமான கட்சியினுடைய ராமதாஸ் கட்டுப்படாமல் வெளியே பொதுவில் அவருடைய பேச்சு கட்டுப்படாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செயலுக்கு அந்த செயல் தலைவர் வருத்தம் கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் தனக்கு பதவி ஒன்றும் தேவையில்லை என்றும் தொண்டனாக இருப்பேன் என்றும் 3 ஆண்டு பதவி வகித்த பிறகு மீண்டும் தலைவர் பதவி அபிவிருக்கும் எண்ணத்தில் நிறுவன தலைவர் இதை கட்சி காத்து வந்த ஒரு கட்டுப்பாட்டினை மீறி செயல்பட்டிருக்கிறார் என்பதால் இந்த கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் இப்போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறுவன தலைவருக்கு களங்கத்தை உருவாக்கும் வகையில் உள்ள செயல் மிக வன்மையாக கண்டிப்பதாகும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை யார் செய்தாலும் அவர்களை கட்சி கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து விசாரிக்கும் என்பதை செயற்குழு வாயிலாக தீர்மானிப்பதாகும். மருத்துவர் ராமதாஸுக்கு மட்டுமே தலைவராகவும் மற்றும் தலைவராக உள்ள அங்கீகாரம் வழங்கப்படுவதாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிர்வகிக்கும் பொறுப்பு மட்டுமல்லாமல் கட்சியில் உள்ள விசாரணை செய்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் முழு அதிகாரம் ராமதாஸுக்கு வழங்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியில் இன்று செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து நிர்வாகிகளுமே கட்சியின் முழு அதிகாரமும் ராமதாஸுக்கு வழங்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் ராமதாஸின் மகள் காந்திமதிக்கு இந்த செயற்குழுவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காமராஜ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.